மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடக்கிற தடத்திலே பேருந்து வசதி என்பது ஒரு இன்றியமையாத தேவையாக மக்களுக்கு எப்போதும் உண்டு. அதுவும் 2021 சட்டமன்ற உறுப்பினரான பொழுது கொரோனா காலத்திற்கு பிறகு பல்வேறு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு விட்டன. பல புதிய பேருந்துகள் தேவைப்படுகின்ற விஷயங்களும் இருந்தது. அதே போல மகளிர் விடியல் பயணம் துவங்கப்பட்டதனால் எல்லோருமே அந்த நகர பேருந்து வேண்டும் என்கிற அந்த தேவையோடு இருந்தார்கள். 2021 முதல் சட்டமன்ற தொடரிலேயே முதல் தடவையாகவே 7 வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்கினோம். திருச்செங்கோடு ராசிபுரம் நகர பேருந்து, திருச்செங்கோடு நாமக்கல் நகர பேருந்து, உட்பகுதிகளிலே பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்காக காலையும் மாலையும் இயக்கிய பேருந்துகள், இப்படி பல பேருந்துகளை இயக்கினோம். எப்படி திருச்செங்கோடு ராசிபுரம், திருச்செங்கோடு நாமக்கல் போட்டோமோ அதே போல பின்னால் திருச்செங்கோடு வேலூருக்கும் அதே மகளிர் விடியல் பயணத்தை அந்த பேருந்தை இயக்கினோம். குறைந்தபட்சம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே 40 வழித்தடங்களிலாவது பேருந்துகளை நாம் இந்த 5 ஆண்டு காலத்திலே இயக்கியிருப்போம். நீண்ட பயணத்திற்கான பேருந்துகள் என்று சொன்னால் திருச்செங்கோட்டிலிருந்து கோயம்புத்தூர் செல்லுகின்ற பேருந்து, திருச்செங்கோட்டிலிருந்து கோயம்புத்தூர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு சென்றுதான் கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும். நேரடியாக நேர்வழியிலே செல்லக்கூடிய பேருந்து இல்லாமல் இருந்தது. திருச்செங்கோடு டு கோயம்புத்தூர் பேருந்து இயக்கப்பட்ட பின்னால் குறைந்த நேரத்திலே கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய வசதியை மருத்துவமனைகளுக்கு செல்லுபவர்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுபவர்களுக்கும் இது உதவியாக இருக்கின்றது. மக்கள் அதை பெருமளவிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல திருச்செங்கோடு பகுதியிலிருந்து பழனிக்கு செல்லுகின்ற பக்தர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் பழனிக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட நேரடி பேருந்து கிடையாது. அந்த சூழ்நிலையிலே திருச்செங்கோட்டிலிருந்து நேரடியாக பழனிக்கு பேருந்து வேண்டும் என்பதை சட்டமன்றத்திலே போக்குவரத்து துறை அமைச்சரிடத்திலே நான் கேட்டேன். போக்குவரத்து துறை அமைச்சர் பார்க்கிறார், திருச்செங்கோடு ஆன்மீக தலம், முருகர் பெருமானுடைய அப்பன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரிலே அங்கே அருள் பாலிக்கிறார். திருச்செங்கோட்டுக்கு வந்து அப்பனை தரிசிக்கிற அத்தனை பேரும் பழனிக்கு சென்று மகன் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று செல்லுகிறார்கள். ஆனால் நேரடியாக திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு பேருந்து வசதி இல்லை. அதை செய்து தர வேண்டும். அன்றைக்கு திருச்செங்கோட்டு மலையிலிருந்து மயிலில் ஏறி முருகன் நேரடியாக பழனிக்கு பறந்ததாக வரலாறு இருக்கிறது. இப்ப நாங்கள் இங்கிருந்து நேரடியாக பழனிக்கு போவதற்கு நீங்கள் பேருந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் உலக பிரசித்தி பெற்றது. தாய் தந்தையரிடம் திருச்செங்கோட்டிலே கோபித்துக் கொண்டுதான் முருகன் மயிலேறி பழனிக்கு நேராக பறந்தார் என்று எல்லோரும் அறிவோம். ஆனால் திருச்செங்கோடு மக்கள் நேரடியாக பழனிக்கு செல்வதற்கு பேருந்து கிடையாது. முருகன் மயிலேறி பறந்தது போல நாங்கள் நேரடியாக பழனிக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்திலே வைத்து இப்போது திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு நேரடி பேருந்து விடப்பட்டு இருக்கிறது. பழனிக்கு செல்லுகின்ற பக்தர்கள் காலையில திருச்செங்கோட்டிலிருந்து சென்றுவிட்டு இரவு திரும்புகிற அளவிற்கு வசதியாக அந்த பேருந்து இருக்கிறது. ஆனால் இப்படி பல்வேறு பேருந்து வசதிகளை பல வழித்தடங்களில் இன்றைக்கு நாம் இயக்கியிருக்கிறோம். மக்கள் கேட்ட என் கவனத்திற்கு கொண்டு வந்த பல்வேறு வழித்தடங்களிலே நாம் இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறோம். பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் கோயம்புத்தூருக்கு த்ரூ பஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு கொக்கராயம்பேட்டின் வழியாக த்ரூ பஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதே போல் பழனிக்கும் ஒரு த்ரூ பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பழனி சென்று வருவதற்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கான தாழ்த்தள பேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாமக்கல் போய் வர்றதுக்கு நிறைய டவுன் பஸ் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இதற்கு நமது எம்எல்ஏ ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.